இதுக்குதான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். வந்தவனையும் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்த வேண்டியது அப்படிதானே? இப்ப என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சும்மா திட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்பவுமே சொன்னேன் வரமாட்டேன்னு சொல்லி. நிக்குது போய்த்திக்காரி. இதுதான் போன் பண்ணி கூப்பிட்டுச்சு. இங்க பாரு, இனிமே அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்கன்னு சொன்னா மூஞ்ச உடச்சிருவோம் பத்துக்கோ. உன்கிட்டதான் சொல்றேன், புரியுதா? ஓய், அங்க பேசு. இங்க என்ன விரட்டிட்டு இருக்க? அங்க பேச முடியாது, அதனாலதான் இங்க பேசுறேன். பாட்டி, ரகு எதை சொல்லணுமா? எனக்குன்னே ஒரு வியா மூஞ்ச பாரு. சிபே, என்னலாம் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இப்ப என்ன நடந்துச்சு? அப்படி என்ன பண்ணிட்டேன்? இதுக்கெல்லாம் போட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் எல்லாம் பண்ணிரல. அப்ப அவங்க பேசுனது தப்பு இல்லையா? அவங்களும் சொல்லதானே செஞ்சாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே மேரேஜ் ஆயிட்டு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு வந்து இன்டைரக்டா குத்தி கட்டுற மாதிரி பேசினா, எங்க அக்காவை பேசினா அப்படிதான் பேசுவோம் பாட்டி. நான் அப்படிதான் பேசுவேன், அவ்வளவுதான். எங்க அக்காவை பேசினா அவங்க மரியாதை கொடுக்காம பேசினா நானும் அப்படிதான் அவங்க வீட்டு பையனுக்கு மரியாதை கொடுக்காம பேசுவேன். பேசி கூட கூட பேசி ஆள் வளர்ந்துட்டல, அப்ப பேசதான் செய்வா. பின்ன நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்களே, பேச மாட்டீங்க. பின்ன நீங்க நீங்க ராசா இல்ல, நீங்க பெரிய ராஜா கணக்குல நீங்க மந்திரி எல்லாரையும் உங்க காலுக்கு அடியில தானே போட்டு வச்சிருப்பீங்க. அப்ப இந்த கிழவிக்கு என்ன மரியாதை இருக்கு? இந்த கிழவி தானே என்னமோ வளர்த்து கிடக்கான்னு நீ பேசுவேன். பேசும்ல, பேசி போன் பண்ணி பேசி நேரா போய் சண்டை போடி மொத்தமா வாழ்க்கை குழி தோண்டி புதைச்சிரு. புதைக்கிறதோட ஏன் நிறுத்துறா? ஒரு பாறாங்கல்ல தூக்கி மொத்தமா தலையில போட்டு கொள்ளுது என்ன? இப்ப என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி கூப்பிட்டு வச்சு திட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இப்ப என்ன? அவங்க பேசுனாங்க, நானும் பதிலுக்கு பேசினேன், அவ்வளவுதானே. வேற எதுவுமே பேசலையே. சும்மா ஏதோ ஏமிலே தப்பு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவங்க பேசுனது அப்ப தப்பே இல்லையா பாட்டி? பெரிய இவங்க ஆட்டம் பேசுறாங்க. பேசும்ல, பேசி ஏன் இதோட நிறுத்துறா? வீடு ஏறி போய் பேசி, போன் பண்ணி பேசி, சண்டைக்கு வான்னு கூப்பிடு. இன்னும் கேவலமத்த பேச்செல்லாம் பேசி, இன்னும் நல்லா இருக்கும் கேட்க, காது குளிர்ச்சியா. பேசுறானா பேசி? அக்காவுக்கு நிக்கிறதுனா இப்படி பேச்சு இல்லையா? அவளை மூட்டி விட்டு நிக்கிறதும் இல்லம்ல. அவளுக்கு துணையா நிக்கணும், அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். அதை விட்டுட்டு அவளுக்கு புதுசா ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கூட நிக்க கூடாது, புரிஞ்சுச்சா? இப்ப என்னாலதான் பிரச்சனைன்னு சொல்றீங்க அப்படிதானே? சரி பாட்டி, நான் தான் தப்பு ஒத்துக்கிறேன். நான் தான் தப்பு, போதுமா? ஒத்துக்கிட்டா நீ பண்ணதெல்லாம் சரின்னு ஆயிருமா சொல்லி? எனக்கு நான் பண்ணதுதான் சரி, அவ்வளவுதான். தப்போ சரியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் சரி. இந்த பேச்சு சுத்தமா சரியில்லை பாத்துக்கோ. ஆமா, பெரிய இவனை நினைச்சுக்கிட்டு இருக்க போல மனசுல. கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுக்க பழகிக்கோ ரகு. இப்ப நீ அசிங்கப்படுத்தி அனுப்பி இருக்கிய, யார நினைக்கிற நீ? வந்து நடுவுல நல்ல வெள்ள முடிய ஓட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கிடந்தாங்களே அவனுங்களையா? இல்ல, உன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறவரை அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்க. நாளை பின்ன அவரை மூஞ்சில முழிச்சு பேச முடியுமா? 4 பேர் சபையில இருக்க, அவர் மட்டும் யோக்கியமா அவருக்கு ஒன்னா அந்த மாதிரி கல்யாணம் நின்று இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறியா? அந்த மனுஷனுக்கு மனசு வலிக்காதா? அப்ப கூட போகும்போது மனசு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பேசினேன். அந்த மனுஷன் போகும்போது என்ன வார்த்தை சொல்லிட்டு போனா தெரியுமா? ரேஸ்மாவை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அவருக்கு எவ்வளவு வலி வேதனை இருக்கும். ஒரு நிமிஷத்துல வார்த்தையை விட்டுறா. யாரும் இப்படி இருக்க நீ? அவங்க சைடு அவங்க பேசினாங்கன்னா அதுக்கு பாதிக்கப்பட போறதும் உன் அக்காவும் அந்த பையனும் தான். நீ கூட கூட எதிர்த்து நின்னு பேசினா அதுக்கு பாதிக்கப்பட போறதும் உன் அக்காவும் அந்த பையனும் தான். கடைசியில அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் நீயும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க என்ன செய்யறாங்களோ அதைத்தான் நீயும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்கதான் கூறி இல்லாம கண்ட மணிக்கு பேசுறாங்க கண்ட வார்த்தையனா. உனக்கு எங்க போச்சு அறிவு? படிச்சிருக்க வந்தானே, அவங்க பண்றாங்கன்றதுக்காண்டி அதே மாதிரி நீயும் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு சொல்லி? படிச்சிருக்கல 4 எழுத்து. நான் தான்ப்பா படிக்காத முட்டாளி. இந்த பாட்டிக்கு ஒண்ணுமே தெரியாது. சாவு பெற வயசு இந்த கிழவிக்கு ஒண்ணுமே தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிச்சு கிழிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. அப்ப ஆசா நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நானு? இதனால வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது யாரு நினைக்கிறா? சொல்லுங்களே, யாரு? உன் அக்கா கறிதான். போயிட்டு கதவை சாத்தனவ இன்னும் கதவை திறக்கல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. என்ன நினைக்கிற நீ? என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்ட்டு உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு கிடப்பா மூலையில உட்காந்துக்கிட்டு. வந்தவங்களை இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புற என்ன? அவங்க நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க, அதுக்கான மரியாதையை நம்ம தந்துதான் ஆகணும் ரகு. வீடு தேடி வந்தவங்களை இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பக்கூடாது, புரிஞ்சுச்சா? சரி, நான் பண்ண தப்புதான். நான் போயிட்டு வேணா மன்னிப்பு கேட்டு அவங்க காலில் விழுந்துட்டு வந்துருவா. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா சரியாயிரும், அப்படிதானே? உன் அர்த்தம் படி என்ன வேணா பண்ணிடலாம், என்ன வேணா பேசலாம், என்ன காரியத்தை வேணா செஞ்சுட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டா மன்னிப்பு சரியாயிரும். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா சரியா போயிரும், அப்படிதானே சொல்ல வரா? நாளை பின்ன இது ஆஸ்பத்திரி, பெரிய ஆஸ்பத்திரி வச்சு நடத்துறிய. அந்த ஆஸ்பத்திரியில ஏதாச்சும் ஆபரேஷன் பண்ணும் போது அதே எதையும் மாத்தி வெட்டிட்டு உயிர் கடைசியில போய் சேர்ந்துட்டு அப்போ அவங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த உயிர் திரும்பி உடல்ல வந்து சேர்ந்துருமோ சொல்லும்ல? அதுதான் மன்னிப்பா சொல்லி? நீ மன்னிப்பு கேட்டா அந்த உயிர் வந்துருமா? இங்க பாரு ரகு, எந்த ஒரு விஷயத்த பண்ணும் போது யோசிச்சு நிதானமா பேசணும், நிதானமா பண்ணணும். ஒரு டாக்டர் படிப்பு படிச்சிருக்க, நிதானம்ன்றது கொஞ்சம் கூட இல்ல ரகு உனக்கு. அப்ப எப்படிலாம் நீ வரவங்க கிட்ட நிதானமா இருந்து பேசி அவங்களுக்கு என்ன நோய் இருக்கு, என்ன வியாதி இருக்குன்னு கண்டுபிடிச்சு நிதானமா மருந்து கொடுப்ப சொல்லி? கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புன்றதுனே இருக்க மாட்டேங்குது. தெரியாம பேசிட்டாத்த விடுங்க. அதே போட்டு சொல்லி சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவன் தான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்றான்ல, இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றீங்க? விடுங்க, பிள்ளைய போட்டு ஏசிக்கிட்டு.
அவனே வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் வந்திருக்கான். அதை விட்டுட்டு வந்தவனை நல்லபடியா பார்த்து அனுப்புவீங்களா? சும்மா அதே இதுன்னு கத்திக்கிட்டு கிடைக்கீங்க. வாயை மூடிக்கிட்டு இருன்னு சொல்லிட்டேன். எந்த விஷயத்துல செல்லம் கொடுக்கணுமோ அந்தந்த விஷயத்துலதான் செல்லம் கொடுத்து வளர்க்கணும் பிள்ளைங்களை. தப்பு விஷயம் பண்ணும் போது தப்புன்னு சொல்லி மிரட்டி அரட்டி வைக்கணும். இல்லன்னா தலை மேல ஏறி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. உன் பையன் பண்ற காரியம் எல்லாம் என்னன்னு நினைச்சுக்கிட்டு கிடக்கா? வாயை மூடிக்கிட்டு இருந்துரு. தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு கிடக்கா. உனக்கு உன் முறை வேணும் முக்கியம் அப்படின்னா தலையில தூக்கி வச்சு ஆடு. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசிக்கிட்டு கிடக்காத. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆமா, இல்ல மட்டும் ஒரே மாதிரி இருப்பீங்க. என்னது? ஒண்ணு இல்ல, நேரம் ஆச்சுலாம். பிள்ளைங்களை போட்டு உட்கார வச்சு இப்படி பாடம் எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு கழுத்து எடுத்துக்கிட்டு கிடைக்கீங்க. சோறு தின்ன வேண்டாமா? ராத்திரி ஆயிட்டு. பிரியா, ரேஸ்மாவை கூட்டிட்டு வாமா, சாப்பிட சொல்லுவோம். ஐயா நீ வா, நீ சாப்பாடு. அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எனக்குலாம் எதுவும் தேவையில்லை. நான் சும்மா ரேஷ்மா ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் வந்தேன், அவ்வளவுதான். சாப்பாடுலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நான் என் அத்தை வீட்டுல போய் சாப்பிட்டுப்பேன். நான் கிளம்புறேன் பாட்டி, கிளம்புறேன்ப்பா. போயிட்டு வரேன் பிரியா. ரகு, அம்மா மேல என்னையா கோவம்? அம்மா கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறா. அம்மா அப்படி என்ன பண்ணிட்டேன்னு நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு கிடக்கா? நான் கிளம்புறேன் பாட்டி, போயிட்டு வரேன்ப்பா. அப்பா. ஏங்க பிள்ளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்னையா ரகு, என்னாச்சு? என்னாச்சுப்பா? உடம்புக்கு எதனா பண்ணுதா? ஹாஸ்பிட்டலுக்கு எதனா போகுமாப்பா? அதெல்லாம் எதுவும் இல்ல ரகு. உடம்புக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? நீ பண்ண காரியத்துக்கு அங்க நடந்த பிரச்சனையை தான் யோசிச்சுக்கிட்டு கிடப்பான். வேற என்ன? என் அவனை பத்தி எனக்கு தெரியாது. மன்னிச்சிருங்கப்பா, தெரியாம பேசிட்டேன். அக்கா வாழ்க்கையில இந்த மாதிரி அவசரப்பட்டு பேசக்கூடாதுதான். அது அவளோட வாழ்க்கை தான், ஒத்துக்கிறேன். அவ லைஃப்ல தலையிடுறதுக்கு எனக்கும் உரிமை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு கண்ட மணிக்கு கண்டபடி பேசிட்டேன். நான் அந்த பெரியவர் பேசும்போது அவருக்கு எதிராக பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு ராம்குமார் அவரை பேசுனது தப்புதான்ப்பா. நான் அவருக்கு பார்த்து பேசி மன்னிப்பு கேட்டுறேன்ப்பா. நீங்க அதை நினைச்சு எதுவும் பயப்படாதீங்க. ராம்குமார் அதுவும் இல்லாம ரொம்ப சாஃப்டான கேரக்டர் தான். எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாருப்பா. நான் போய் ஒரு நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டு வரேன். நீங்க அதுக்காண்டிலாம் வருத்தப்படாதீங்கப்பா. ஆமா, வருத்தப்படாம இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அமைதியே இருப்பாட்டி. இல்லையா ரகு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ வீட்டுக்கு போ. அப்ப அதை நினைச்சுலாம் எதுவும் யோசிக்கல. என்னையா உடம்புக்கு எதனா பண்ணுதா? உடம்புக்கு எதனா பண்ணா சொல்லு. ரகு இருக்கும் போதே ஆஸ்பத்திரிக்கு வேணா போயிட்டு வந்துருவோம். நான் ஏதோ நடந்த பிரச்சனையை தான் யோசிச்சுக்கிட்டு கிடைக்கியோன்னு நினைச்சேன். அப்ப அது இல்லைன்னா வேற என்ன? இவனை பத்தி தான் தெரியுமே. எடுத்தன் கவுத்தன்னு கூறு கட்டத்தனமா எதையாச்சும் பேசிடுவான். அதுக்கப்புறம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு ஓடிட்டு கிடப்பான்ட்டு. நான் இவனை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு கிடைக்கியோன்னு நினைச்சேன். வேற என்ன யோசனை? வேற என்ன யோசிக்க போறமா? ரேஸ்மாவை பத்தி தான். ரேஸ்மாக்கு என்ன? அவ சந்தோஷமா தான் இருக்கா இந்த கல்யாணத்தை நினைச்சு. அவளை நினைச்சுலாம் வருத்தப்பட வேண்டியதுக்கு எதுவுமே இல்ல. இவன் வாயை கட்டுப்படுத்தி அமைதியா வாய்க்கு எதனா தையல போட்டு விட்டா சரியா இருக்கும். மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி இல்லம்மா, ரகு அந்த நேரத்துல பேசுனது தப்போ சரியோ அதை விட்டுருங்க. ஆனா ஆரம்பிச்சது மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து தானே. ஏற்கனவே மதத்துலதான் சரியா அமையல. மாப்பிள்ளை வீட்டுல அது இதுன்னு பிரச்சனை, சண்டை சச்சரவு. ரெண்டாவது அதே மாதிரி ஆயிட்டுனா பிள்ளை வாழ்க்கைய நினைச்சாதான் பயமா இருக்கு எனக்கு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சரியில்லாத மாதிரி இருக்கு. இந்த கல்யாணம் தேவையான்னு தோணுது. பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோமா? அட கடவுளே, ஏமா இப்படி பேசிக்கிட்டு கிடக்க நீ? இந்த பிள்ளை மனசு ஃபுல்லா ஆசையை வளர்த்துக்கிட்டு கிடக்கு. இனிமே அவன் கூட தான் அவன் தான் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பேசுறது தெரிஞ்சு அந்த பிள்ளை எவ்வளவு வருத்தப்படும். அந்த பிள்ளை சந்தோஷத்துக்காண்டியாச்சும் இந்த கல்யாணம் நடக்கதான் செய்யணும். திடீர்னு என்ன? இங்க பாரு, மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவரு. அவங்க குடும்பத்தை நினைச்சு நம்ம ஏன் வருத்தப்படணும்? அதுவும் இல்லாம அந்த குடும்பத்துக்குடியா பொண்ணு போயிட்டு வாழப்போகுது. மாப்பிள்ளை கூட தானே. சொல்லு. எனக்கு என்னமோ மனசு உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கிறது சரியா வரும்னு எனக்கு என்னமோ படல. கல்யாணத்தை பேசாம நிறுத்திடுவோம். எதுவும் ஆரம்பிக்கும் போதே தடங்களா தான் இருக்கு. சண்டை சச்சரவு என்னென்னமோ எங்கெங்கயோ கொண்டு போய் முடியுது. எனக்கு வேண்டான்னு படுது. ரேஸ்மாவை கூப்பிட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். அததான் யோசிச்சுட்டு கிடக்கேன். என்னங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இப்பதான் ஏதோ மனசு ஒத்து போய் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு புதுசா ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கா. இந்த நேரத்துல சரி வராது நிறுத்திடுவோன்னு சொன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. இங்க பாருங்க, அப்படிலாம் எதுவுமே இல்ல. உங்க மனசு ஃபுல்லா கண்ட மணிக்கு கண்ட குழப்பம் இருக்கு. அதுதான் காரணம். அதுக்காண்டி கல்யாணத்தை ஏன் நிறுத்தணும்? அவங்க குடும்பத்துக்குள்ளேயே வாழ போறா. அத்தை சொன்ன மாதிரி மாப்பிள்ளையோட குணத்தை பாருங்க. அதை விட்டுட்டு கல்யாணத்தை நிறுத்தணும்ன்றீங்க? மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவரு. அதுவும் அவங்க மாமியாரு வாயில்லாத பூச்சி, பேச கூட மாட்டாங்க. அதெல்லாம் சரியா வரும். ரேஸ்மா அதுவும் இல்லாம ஆசைப்படுறா. அவ ஆசைக்கு ஏன் குறுக்க நிக்கணும்? நீங்க சொல்லிட்டீங்கன்னா வேண்டான்னு, அப்புறம் அந்த கல்யாணமே நடக்க வேண்டான்னு அவளும் முடிவெடுத்துருவா. இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட நினைக்காதீங்க. தங்கமான பையன், கல்யாணத்தை ஏன் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க நீங்க? குடும்பம் கிடக்கு, அந்த குடும்பத்திலேயே போயிட்டா வாழப்பறா. அதுவும் இல்லாம அவங்க எங்கேயோ கண்காணாத இடத்துல ஏதோ கிராமத்துல தானே இருக்காங்க. இந்த தம்பி இங்க சிட்டில தானே இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை? ஆமையா, இந்த மாதிரிலாம் பேசாத.
நீ இப்படி கண்ட மணிக்கு பேசுறத அவ கேட்டாவும் மனசு என்ன வருத்தப்படும் சொல்லு. ம். வீட்டுல இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்திட்டு நம்மளுக்கு ஒரு கல்யாணம் தேவையான்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லி அவளே முடிவு பண்ணிடுவா. அதுக்கப்புறமா நம்ம என்ன பாடுபட்டாலும் ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது. இதுக்கே எவ்வளவு பாடுபட்டோம் மனசை மாத்துறதுக்கு. அவளுக்கா பிடிச்சி ஒரு வரன் அமைஞ்சிருக்கு. அதுவும் ரெண்டாவது கல்யாணம். கல்யாணம்னா கூட பரவாயில்ல, போனா போதுன்னு விட்டுறலாம். ரெண்டாவதுலாம் அவ்வளோ சீக்கிரத்துல அமையாது ஒருத்தவங்களுக்கு. அதையும் மீறி நல்லதா அமையுதுன்னா அதை நம்மளையே ஏன் கெடுக்கணுங்கிறேன். வேண்டாம், கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவெடுப்போம். அதையே தான் நானும் சொல்றேம்மா. எடுத்த கவுத்தன்னு முடிவெடுக்க வேண்டாம். எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த கல்யாணம் ஏதோ எனக்கு தடங்கள ஆரம்பிக்கிற மாதிரியே தெரியுது. முதல் நம்ம அமைச்சு கொடுத்தது எங்கெங்கயோ போய் ஏதேதோ முடிஞ்சு எதுலயும் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவதாச்சும் நல்லபடியா அமைக்கணும்னு நினைக்கிறேன். அவ விருப்பப்பட்டுதான் கல்யாணம் பண்றோம்னு சொல்றா, இல்லன்னு சொல்லல. ஆனா அவ சந்தோஷமா இருக்கணும்ல. அவங்க பேசுறது நடந்துக்கிறது எல்லாத்தையும் பார்க்க தானே செய்யறீங்க. ம். அவங்க வீட்டு பொம்பளைங்க அவங்க முன்னாடி உட்கார கூடாதா, சாப்பிடக்கூடாதா? அப்ப இந்த மாதிரி இருக்கிற வீட்டு ஆம்பளைங்க கிட்ட எப்படி என் பொண்ணை நான் ஒப்படைப்பேன்னு நினைக்கிறீங்க நீங்க? இவ எப்படிப்பட்ட கேரக்டர்னு உங்களுக்கே தெரியும். தப்புன்னா மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டு வரவ. இந்த மாதிரி குடும்பத்துல இவ போய் இருந்துக்க மாட்டாமா. கஷ்டமோ நஷ்டமோ ஆரம்பத்திலே முடிக்கிறது தான் சரின்னு எனக்கு என்னமோ படுது. அவளை கூப்பிட்டு பேசுறதுதான் சரின்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேசுறியா நீ? சரி, உன் மவளை வீடு. இந்த வீட்லயே ஒருத்தி வந்து வாக்கப்பட்டா. யார சொல்றேன்னு பாக்குறியோ? தோ தோ ஒருத்தன் உக்காந்துட்டு இருக்கானே, இவளோட பொண்டாட்டி தான். இவனை நம்பி வந்தாலே அவளைதான் சொல்றேன். அவங்க வீட்லயும் இதே மாதிரி யோசிச்சு யோசிச்சு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம என்ன நல்லா பாத்துக்கலையா என்ன? ம். இங்க பாரு, தாட்சாயினி பயந்து அப்படி இப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கிழவிக்கு சும்மாவே இருக்க முடியாது. என்ன இழுக்கலன்னா ஆளை பாரு ஆளை. எனக்கு பயந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா? நான் என்ன சூனியக்காரி கிளவியா உன்ன மாதிரி? மொண்டிக்கும் போறேன் மொட்டை அடிச்சு வச்சுக்கிட்டு. நீயே யோசிச்சு பாரு, அவங்க வீட்டுல பயந்து பயந்து தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ம். ஏன் நம்ம குடும்பத்திலயும் இப்படி சண்டை சச்சரவுலாம் இப்ப வரைக்கும் இருக்கதான் செய்யுது. ஆனாலும் ரகுவை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவன் நல்லபடியா வச்சு பார்க்க தானே செய்யறான். 1000 சண்டை வந்தாலும் 2 பேரும் ஒத்துமையா இருக்க தானே செய்யறாங்க. இங்க பாரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதே மாதிரிதான் ரகுவோட 1000 மடங்கு அந்த தம்பி நிதானமா பொறுப்பானவரு. அவரை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். ரகுவே இவனை அணுவை நல்லபடியா பாத்துக்கிறான். அப்புறம் அந்த தம்பி ரேஸ்மாவை பாத்துக்காதான் என்ன சொல்லு. அது பாட்டி உன்னை டேமேஜ் பண்றாங்கடா. வர வர பாட்டிக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தான் தெரியல. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவான். இவனே அந்த பிள்ளைய வச்சு நல்லபடியா பாத்துக்கலையா? ம். அந்த தம்பிக்கு கோவம்ன்றதே வராது. நல்லபடியா வச்சு சமத்தா பாத்துக்கும். நல்லபடியா யோசிக்காம கல்யாணத்தை பண்ணி கொடுப்போம். எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த ராம வீட்டுல பேசுறது எதுவும் சரியா படலமா எனக்கு. அதனாலதான் சொல்றேன். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் என்ன சொல்ல வரேன்னே சொல்லிட்டு. ஷோ, பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிக்கிற மாதிரி இருக்கு இந்த கதை. என்னமோ எனக்கு ரொம்ப அதிகமா இருக்குமா அவங்க பேசுறது எல்லாமே நடந்துக்கிறது எல்லாமே. உங்களுக்கு ஏன் என்னுடைய பயம் புரிய மாட்டேங்குதுன்னே தெரியல. இங்க பாருங்க, கல்யாணம்னா பரவாயில்ல, ரெண்டாவது யோசி நிதானமா பண்ண வேண்டாமா? ஆ, சொல்லுங்கம்மா நீங்களே. சரி, நீ சொல்ற மாதிரியே இருந்துகிட்டு போட்டுமே. பூனை வாழை பயந்து விட்டு புலி வாழை பிடிக்கிற மாதிரியே இருக்கட்டுமே. நம்ம பொண்ணு என்ன சாதாரண பொண்ணா? புலிக்கெல்லாம் 10 புலிக்கு சமம். அவன் வந்து பாரு நின்னுருவா. அவ ஒன்னும் சாதாரணமா ஆள் இல்லை சரியா? நம்ம அவ குடும்பத்தை எதுக்கு பாக்கணும்? அவங்க குடும்பத்து கூட போய் வாழ போறதா இருந்தா அவங்க குடும்பத்தோட அனுசரிச்சு இருக்கணுமே. என்னாவும் ஏதாவும்னு பாக்கலாம். மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவும் தான் தனியா தானே இருக்காங்க. அப்புறம் என்ன யோசிக்க வேண்டியது கிடக்கு? இங்க பாரு, தாட்சாயினி கூட தான் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு கிடந்தா. அதையெல்லாம் விட்டுட்டு ரகுவும் அனுவும் தனியா போயிட்டு இருக்காங்களா சந்தோஷமா? அந்த மாதிரிதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த கிழவிக்கு சும்மா இருக்க முடியல. ஆனா ஒண்ணு அங்கன இங்கன்னு நிக்க வச்சு என்னையே அப்படியே பேசிக்கிட்டு கிடக்கா. ஏற்கனவே என் முறை என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு நானே வருத்தத்துல நின்னுகிட்டு கிடக்கேன். கிழவி இரு, இவர் இந்த சைடு அனுப்பி விட்டுட்டு உனக்கு இருக்கு. ஆமா, தாட்சாயினிய பத்தியே இல்ல உனக்கு. மூஞ்சியும் அலையும். என்ன தாட்சாயினி நான் சொல்றது சரியா தானே சொல்றேன்? உனக்கு அணுக்கும் சண்டை. நீ எப்ப பாரு அணுவை போட்டு கரிச்சு கொட்டிக்கிட்டே கிடப்ப. ரகு பார்த்து பார்த்து கடைசியில தனியா கூட்டிக்கிட்டு போயிட்டான். இப்ப அந்த விவசாய கூட இல்லையா அங்க நம்மளுக்கு? நம்ம பொண்ணு தனியா தானே வாழ போகுது. மாமியாரு மாமனார் தொல்லை கூட இல்ல. அன்பான புருஷன் நல்லா அனுசரிச்சு வாழதான் போறாங்க. மாமியார் கொடுமையே இல்ல. இங்கேயாச்சும் அணுக்கு வவ்வு வவ்வுன்னு குலைக்கிறதுக்கு ஒருத்தி கிடக்கா. அங்க அது கூட இல்ல. அந்த அம்மா ஒரு வாயை திறந்து என்னன்னு கூட கேட்டு நான் பார்த்தது இல்ல. அப்படித்தான் அப்படி இருக்காங்க அந்த அம்மா. சரியான எப்படி சொல்றது, வாயில்லாத பூச்சி அந்த மாதிரி. அவங்களுக்கு போட்டு பயந்துகிட்டு கிடக்கா. அந்த மனுஷங்க அப்படி பேசுறாங்கன்னா அவங்க இந்த மாதிரி கிராமத்துல இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம அவங்கள மாத்தவும் முடியாது, திருத்தவும் முடியாது. அவங்கள நினைச்சு நம்ம ஏன் பயப்படணும் சொல்லு? என்னைக்கோ எதனா விசேஷ நாளைக்கு வேணும்னா ஒரு 2 நாளோ 1 நாளோ அந்த ஊர் பக்கம் போய் இருந்துட்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பாக்கணும்னு தோணுச்சுன்னா இங்க வந்து ஒரு 2 நாளோ 3 நாளோ இருந்துட்டு போவாங்க. இதுக்கெல்லாம் போட்டு பயந்துகிட்டு கல்யாணம் வேண்டாம் நிறுத்தணும்னு சொன்னா எப்படி? 2 பிள்ளைங்களும் ஆசைப்படுதுல. சும்மா இருக்க முடியல அந்த கிழவிக்கு. என்னையே இக்க வச்சு பேசுது பாரு. பிஸியா இருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கால் பண்ணவா? வேண்டாம்.
ஏதாச்சும் பேசணுமா இல்லையா? இப்படி என் மூஞ்சியே பாத்துக்கிட்டு அமைதியா இருந்தா நான் என்ன நினைச்சுக்கிறது? சும்மா இருந்தாலும் கூப்பிட்டு உட்கார வச்சுங்க பேசணும்னு சொல்லி சரின்னு வந்து உட்காந்துட்டேன். இதுக்கு மேலே எதுவும் சொல்லலைன்னா என்ன பேச வேண்டியது இருக்குன்னு சொன்னாதானே தெரியும். அப்போ நான் வெளியே கிளம்பலாம் அப்படிதானே? பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ம் அதானே சொந்த வீட்டுல மரியாதை இருந்தா தானே நீ பார்த்து கூட்டிட்டு போன வீட்டுல முதல்ல மரியாதை கொடுத்தாங்க. இங்க நீ மரியாதை இல்லாம தான் நடந்துக்கிறீங்க. அப்புறம் எப்படி அங்க மரியாதை இருக்கும் எங்களுக்கு? தம்பி, இப்ப என்ன மரியாதை இல்லாம ஏதாச்சும் தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. எதுக்குமா தேவையில்லாம மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப மன்னிப்பு கேட்கற அளவுக்கு என்ன மரியாதை இல்லாம நடத்திட்டாங்க உங்களை? எல்லாம் மரியாதையோட தான் நடத்தி அனுப்பியிருக்காங்க. நீங்க நடந்துக்கிறத பொறுத்துதான் அவங்க மரியாதை கொடுக்கறது. சரி, நாங்க மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டோம், அதனால எங்களுக்கு இந்த மரியாதை. சரிப்பா, நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும். சரி, நீ அந்த வீட்டுல மரியாதையோட தானே நடந்துகிட்டு இருந்திருப்பா. அப்பயும் உனக்கு ஏன் மாலை மரியாதையை போட்டு நல்லா அந்த பொண்ணோட தம்பிக்காரன் உனிய வச்சு கழுத்துலயே வெட்டினா போலியே. சுகமா தந்துச்சோ அவன் பேசுனது எல்லாம். நீ பேசுறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. அவன் பேசுனது நல்ல சுகமா இருந்திருக்கும் போலியே. சரி, இங்க பாருங்க, அவன் என்ன பேசினான்னா அவன் சின்ன பையன், தப்புதான், இல்லன்னு சொல்லல. அப்போ நீங்க பேசுனது அவன் பேசுனது தப்புனா அப்ப நீங்க பேசுனதும் தப்பு தானே? அந்த இடத்துல வச்சு அவன் மன்னிப்பு கேட்டான். நியாயப்படி பார்த்தா அந்த இடத்துல நீங்களும் மன்னிப்பு கேட்டிருக்கணும். தேவையில்லாம வீணா பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிதான் அமைதியா அங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன். பெரியவங்க, அப்பா இல்லாத வீடு, அப்பா ஸ்தானத்துல இருந்து இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்துவீங்கன்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்து உங்களை வரைய வச்சேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கூப்பிட்டு இருக்க கூட மாட்டேன் என் கல்யாணத்துக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்ப்பா. கூப்பிட்டு வச்சு நல்ல மரியாதை. இதுக்குதான் போன பண்ணி கூப்பிட்டீங்களா அண்ணி? சும்மா இருமல, ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? தம்பி, அவ ஏதோ சின்ன பையன் தெரியாம. யாரு இவன் சின்ன பையன் தெரியாம பேசிட்டான்னு நீங்க சொல்றீங்க, இதை நான் நம்பணும் அப்படித்தானே? எல்லாம் வியாபாரமா தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு கிடக்கான். எங்க மைனியும் எங்களுக்கு அண்ணனுக்கு இருந்த மரியாதை இங்க எங்களுக்கும் இருக்கும்னு நினைச்சுதான் வந்தோம். ஆனா இங்க வந்தாதான் தெரியுது எங்க அண்ணன் மோவன் எங்களை வேற ஆள நினைச்சுக்கிட்டு கிடக்கான்னு சொல்லி. முன்ன பின்ன இப்பதான் தெரிஞ்சிருக்கோம் அந்த பிள்ளையும் அவங்க குடும்பத்தையும். அதுக்கே இவ்வளவு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரானே. எங்க அண்ணன் இந்த இடத்துல இருந்திருக்கணும். எங்களுக்கு எங்க அண்ணன் இல்லாத இடத்துல மட்டும் இல்ல மரியாதையும் இல்ல. செருப்பால அடிச்சா மாதிரி நல்லா புரிய வச்சுட்டு தம்பி, நல்லா புரிய வச்சுட்ட. இதே மாதிரி அங்கேயே போயிட்டு உளுந்து கிடக்கணும்னு நினைக்காத. நாளை பின்ன மரியாதை இல்லாம தான் நடத்துவாங்க உன்னையும். அதை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சொன்னதுக்கு. இவ்வளவு திமிரு அதனால ஆகாது. யாருக்கு திமிரு? எனக்கா? ஆமா பின்ன உனக்குதான். பெரியவங்க கூட பார்க்காம கால் மேல காலை போட்டு காலை ஏதோ ஆட்டிக்கிட்டு கிடக்க எங்க முன்னாடி. உனக்கு ஞாபகம் இருக்கட்டும், உன் அப்பா சாணத்துல நாங்க 2 பேரும் இருப்போம்னு சொல்லிட்டு. உன் அப்பாக்கு அடுத்து நாங்க 2 பேரு தானே. ஞாபகம் இருந்தா சரிதான். இப்படிதான் உன் அப்பா முன்னாடி கால் மேல காலை போட்டுக்கிட்டு நீட்டிக்கிட்டு கிடப்பியோ. என் கால் மேலதானே நான் கால் போட்டேன். உங்க கால் மேல எடுத்துட்டு வந்து காலை போடலையே. இருங்கம்மா, பேச வேண்டியதெல்லாம் நானும் பேசி தீர்த்துறேன். அப்பா ஸ்தானத்துல இருந்து வந்தீங்களா? அப்புறம் வேற என்ன இருக்கு? என் அப்பா ஸ்தானத்துல இருந்து நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா அங்க வந்து அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டீங்க. அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. ஒரு பொண்ணு, அதுவும் அந்த பொண்ணை பத்தி எல்லா விஷயமும் இங்க இருந்து சொல்லிதான் கூட்டிட்டு போயிருக்கேன். அவங்களும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கல, நானும் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சு கூட்டிட்டு போல. அப்படிதானே? தேவையில்லாம அங்க வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி அந்த பொண்ணோட விஷயத்த பர்சனலா பேச நீங்க யாரு? சரி, ஒத்துக்கிறேன். அந்த பொண்ணோட தம்பி, அதாவது என் மச்சான். சரிங்களா? என் மச்சான் இந்த மாமனை பார்த்து பேசுனது தப்புதான். அது மச்சான் மாமனுக்குள்ள இருக்க பஞ்சாயத்து. அதை நாங்க அப்புறமா பேசி தீர்த்துக்கிறோம், அது வேற விஷயம். இந்த மாதிரி உறவு இருக்க எங்களுக்குள்ள பேசிக்கிட்ட விஷயம் வேற. நீங்க யாரு முதல்ல அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணை பத்தி பேசுறதுக்கு? சொல்லுங்க. 2வது கல்யாணம் 3வது கல்யாணம்னு பேச நீங்க யாரு முதல்ல? அண்ணி, இதெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல. கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? யாரு அசிங்கப்படுத்துறா? நீங்க தான். எனக்கு இருந்த பேர் மரியாதை எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கீங்க. நீங்க பேச போய் தான் அவனும் பேசலாம். அவன் மேல தப்பு இருக்குன்னா உங்க மேலயும் தப்பு இருக்கதான் செய்யுது. அந்த சின்ன வாண்டு அவன் பேசுனது தப்பு இல்ல, நாங்க பேசுனது தப்பு இல்ல. இங்க பாருங்க, யார் மேல தப்புன்னு நான் சொல்லல. அவன் பேசுனது தப்புனா நீங்க பேசுனதும் தப்புதான்னு சொல்றேன். இங்க பாருங்க, நீ இதுக்கு மேலே இந்த இடத்துல இங்க இருந்தா வச்சுக்கோங்க, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை துளி கூட கிடைக்காது. என்ன நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? கீழே பார்த்து தரைய வாங்க, நான் கிளம்புவோம். எப்படியே நாசமா போட்டோம். இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா சொல்றேன், இவன் மானம் கெட்டுதான் தெரியுவான். ரொம்ப 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 நன்றி சித்தப்பா, ரொம்ப நன்றி. இத கல்யாணத்துக்கு நீங்க வாழ்த்தா நினைச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி நீங்க சொன்னதுக்கு. அப்ப நாங்க இல்லனாலும் இந்த கல்யாணம் நடக்கும், அப்படிதானே? அப்கோர்ஸ், அதுல என்ன சந்தேகம்? நீங்க இல்லனாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். கல்யாணத்துக்கு வர்றதும் வராம இருக்கிறதும் உங்க விருப்பம். ஆனா கவலைப்படாதீங்க, பத்திரிக்கையோட பழம், தட்டு, ஸ்வீட்டு, பூ, வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்கே எடுத்துட்டு வந்து பத்திரிக்கை தருவேன். உங்களுக்கும் சேர்த்து தருவேன். வர்றதும் வராம இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம்.
அப்ப நாங்க சொல்றது கேட்க மாட்டேன். ஓ, உங்க சொல்படி கேட்டு. அப்போ உங்க சொல்படி கேட்டுதான் உங்க தங்கச்சி பொண்ண கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி நீங்க தான் பேசி முடிவு பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாண மேடை வரைக்கும் போயிட்டு பைத்தியக்கார மாதிரி உட்கார்ந்தேன். யார் சொல்லி? நீங்க சொல்லிதான் உங்க தங்கச்சி பொண்ண கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். அப்படிதானே? கடைசியா என்ன நடந்துச்சு? உங்க சொல்படி கேட்டதுனால கல்யாணம் நின்னு போச்சு. அவ என்ன பிடிக்கலன்னு பாதிலேயே ஓடிட்டா. வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற பொண்ண புடிச்சு வச்சு ஏன் தலையில கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்களே, இதுதான் நீங்க எனக்கு பண்ண நல்லதா? சொல்லுங்க. இங்க பாருங்க, கடைசியா சொல்றேன். எங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து உங்களை கூட்டிட்டு போனேன். அங்க என்ன பண்ணக்கூடாதோ எல்லா விஷயத்தையும் பண்ணீங்க. என்னெல்லாம் பேசக்கூடாதோ ஒரு பொண்ணை எல்லா விஷயத்தையும் பேசுனீங்க. நீங்க பேசுனீங்க, பதிலுக்கு அவங்க வீட்டு சைட்ல இருந்து அவங்க பேசுனாங்க. அவங்க பண்ணதுக்கு, அந்த பையன் பண்ணதுக்கு அவன் மன்னிப்பு கேட்டான் எல்லாரும் முன்னாடியும். நீங்க பண்ணதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டீங்களா அந்த பொண்ணுகிட்ட? அந்த பொண்ணை பேச நீங்க யாரு முதல்ல சொல்லுங்க? அந்த பொண்ணை பேச நீங்க யாரு? உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி எனக்கு துளி கூட அக்கறை இல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு பிடிச்ச விஷயம் எங்க அம்மாக்கும் பிடிச்சிருக்கு. அப்போ இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். என் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல கோலாகலமாவும் நடக்கும். கவலைப்படாதீங்க. காசு பணம்னு வந்து நின்னுற மாட்டேன். அந்த சொத்து சொகம் அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு வந்து கேட்டுறவும் மாட்டேன். சரிங்களா? அது எதுவுமே வேண்டாம். ஊர்ல இருக்கிறத எல்லாத்தையுமே நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு எனக்கு தேவையானத எனக்கு சம்பாதிச்சுக்க தெரியும். எங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கினத நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு எதுவும் தெரியாமையும் இல்ல, பேச முடியாமையும் இல்ல. பேசினா நல்லா இருக்காதுன்னு தான் பேசல. விருப்பம் இருந்தா கல்யாணத்துக்கு வாங்க, இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே இருங்க. எனக்கு தலைவலிக்குதுமா, நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். ரொம்ப சந்தோஷம் அண்ணி, கூப்பிட்டு வச்சு நல்ல மரியாதை எங்களுக்கு. ஐயோ தம்பி, அவ ஏதோ சின்ன பிள்ளை, ஏதோ தெரியாம பேசிட்டு போறான். அவனுக்கு பதிலா நான் வேணா மன்னிப்பு கேட்டுறேன். கல்யாணத்துக்குலாம் வராம இருந்துடாதீங்க, கண்டிப்பா வரணும். இவ்வளவு பண்ணி இவ்வளவு பேசி நாங்க அந்த கல்யாணத்துக்கு வந்து நிக்கிறோம் போல, அப்படிதானே? ஏதோ அந்த சொத்தெல்லாம் அடிச்சு புடுங்கி வாங்கின மாதிரி பேசிட்டு போலாம். எங்க அண்ணன் அவ தம்பிக்கு எழுதி கொடுத்தாரு. அதாவது எங்களுக்கு எங்க அண்ணன் எழுதி கொடுத்த சொத்து. ஏதோ எங்க அண்ணனை நாங்க பிளான் பண்ணி மிரட்டி எழுதி வாங்கின மாதிரி பேசிட்டு போலாம் இவன். தம்பி, சொத்து சோகம் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் அதை பத்தி நான் பேச விரும்பல. அவனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குது. அந்த நல்ல காரியத்துல எந்த சண்டை சச்சரவும் இல்லாம சந்தோஷமா எல்லா குடும்பமும் ஒன்னா வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு சண்டைலாம் எதுவும் வேண்டாம். நல்லபடியா கல்யாணத்துக்கு வாங்க. ஓ, அப்ப அவன் என்ன சொன்னாலும் சும்மா இரு. ஆனா சின்ன பையன், அவன் அவ்வளவு பேசிட்டு போலாம். அமைதியா இருன்னு இந்த அண்ணன் சொல்றதை கேப்பியா மாட்டியா? நான் பேசலாமா? ஐயோ, என்ன தம்பி? இல்ல, இது உங்க வீடு. நான் பேசலாமா என்னன்னு தெரியல. அதான் முன்கூட்டியா அனுமதி வாங்கிக்கிறேன், பேசலாமான்னு சொல்லிட்டு. அவன் பேசுனதெல்லாம் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? சரியாதான் பேசிட்டு போயிருக்கான். அப்புறம் நாங்க எல்லாரும் கிளம்புறோம். இருந்துட்டு போலாமே. ஊர்ல நிறைய வேலை கிடக்கு. பொங்கல் வர வருது இல்ல, பொங்கல் ஏற்பாடு எல்லாமே பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. ஊருக்கு கிளம்புறோம் நாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க குடும்பத்தோட பொங்கலுக்கு வரணும் ஊருக்கு. சரி தம்பி. இது வருஷம் வருஷம் கூப்பிடதான் செய்யறேன். நீங்களும் சரி சரின்னு சொல்லிட்டு வராம இருந்துருவீங்க. இன்னொரு விஷயம், நீங்க மட்டும் இல்ல, உங்க மருமக அதான் இப்ப பேசி முடிவு பண்ணிட்டு வந்திருக்குமே, அந்த பொண்ணோட குடும்பம் எல்லாருமே சேர்த்து கூட்டிட்டு வாங்க. அண்ணன் அமைதியா இருன்னு சொன்னேன். தம்பி, அவங்கெல்லாம் எதுக்கு? தெரிஞ்சுக்கணும்ல அவங்களும் நம்ம எப்படியாப்பட்ட குடும்பம், எவ்வளவு பெரிய குடும்பம், அங்க சொத்து சோகம் எல்லாம் எவ்வளவு கிடக்கு, எல்லாமே அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். பொங்கல் அங்கன வச்சுதான் கொண்டாடுறோம். சரியா? கோவத்துலதான் கிளம்புறோம். நீங்க வந்தீங்கன்னா சமாதானமா எல்லாம் முடிஞ்சிடும். இல்லைன்னா இந்த குடும்பத்துல ஒட்டு உறவு எதுவுமே இல்லாம மொத்தமா முடிச்சுக்க வேண்டியதுதான். எது வசதியும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கல்யாணத்துக்கு வரணுமா, ஒட்டு உறவு எல்லாமே கடைசி வரைக்கும் இருக்கணுமா, இல்ல பாதியிலேயே முடியணுமான்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பேசியிருந்து நல்ல முடிவா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். கிளம்புறேன். போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. போறதெல்லாம் சரிதான், வர்றது நீங்க சொல்ல போற முடிவுலதான் இருக்கு. வரணுமா வேண்டாமா, மொத்தமா வெட்டிக்கணுமான்றது. எங்க அண்ணன் சாவும் போது சொன்னது எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? இருக்கு தம்பி. ஞாபகம் இருந்தா சரிதான். பொங்கலுக்கு உங்க மருமகளையும் உங்க மருமக குடும்பத்தையும் சேர்த்து கூட்டிட்டு வருவீங்கன்னு நம்புறேன். கூட்டிட்டு வந்த ஆகணும். நம்ம குடும்பம் எப்படி, வசதி எப்படி, எவ்வளவு பெரிய குடும்பம், என்ன கௌரவம் எல்லாமே அவங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணம் நடக்கணும். அப்புறம் அந்த பையன் பியாசனானே, அந்த பையன் பியாசன பேச்சுக்கு அங்க நான் வச்சு தக்க பதிலடி நான் கொடுப்பேன். எங்க அண்ணன் சொன்னது புரிஞ்சதுல? புரிஞ்சது தம்பி. நீங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கீங்க. அண்ணி வாங்க போவோம். சரி, காதல உள்ளியா? தேன்மொழி எங்க? தேனு வரலன்னு சொல்லுறா. வரலையாமா? ஏன்? இல்ல, நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் ஒரு 20 நாள் கிட்ட தானே இருக்கு. அண்ணன் கூட இருந்துட்டு வரேன்னு சொல்றா. அதான். அண்ணே பொல்லாத அண்ணே, அண்ணேன்னு ஒன்னே.
அவன் கொடுக்குற மரியாதைக்கு அண்ணன் தான் ஒரு கேடு போல. தம்பி பிள்ளை ஆசைப்பட்டு இருக்கு. தான் பொங்கலுக்கு இன்னும் 4 நாள் தானே இருக்கு. நான் பேசி எப்படியோ வருவல்ல, அப்போ பிள்ளையும் சேர்த்து கூட்டிட்டு வரேன். பிள்ளை ஆசைப்படுது, 4 நாள் தானே இருந்துட்டு போட்டமே. சரி, நீங்க சொன்னீங்கன்றதுக்காண்டி சம்மதிச்சுட்டு போறேன். அதே மாதிரி எங்க அண்ணன் சொன்னதுக்கும் நீங்க சம்மதிச்சு எல்லாரையும் கூட்டிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். கூட்டிட்டு வந்து சேருங்க. ஏக்கா போயிட்டு வரோம். சரிம்மா, பார்த்து இருந்துக்கோங்க. ஏக்கா அவங்க சொன்னாங்க போயிட்டு அந்த பிள்ளையும் அவங்க குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்துடாதீங்க, ஏதோ பிளான் பண்றானுங்க. இவனுங்க சரியான வியாசம், நம்பிடாதீங்க. சரியா? இது என்ன வழியா? அதோ வரேன். பாத்தீங்களா, ஏதோ பேசுறேன்னு கண்டுபிடிச்சிட்டேன் கேளவே. அதனாலதான் சொல்றேன், கூட்டிட்டு வராதீங்க. பெரிய பிரச்சனை எடுத்துட்டு கல்யாணத்தை நிறுத்திவிடுவானுங்க. ஆமாக்கா, அதெல்லாம் ஒன்றும் கூட்டிட்டு வர வேண்டாம். இவனுங்க கூட உறவு கொண்டாடி நீங்க என்ன பண்ண போறீங்க? நம்ம காலம் போனது போச்சு. இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்ம வாழ போறோம்? இந்த பிள்ளைங்க ஆசைப்பட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுற பிள்ளைங்க கூட்டிட்டு வந்தீங்க, சத்தியமா சொல்றேன் பிரிச்சு விடுவானுங்க. அதெல்லாம் கூட்டிட்டுலாம் வர வேண்டாம். சரியா? நீங்க இங்க இருந்து சந்தோஷமா பொங்கலை கொண்டாடுங்க. அங்கெல்லாம் வர வேண்டாம். தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்கக்கா. அந்த மனுஷனுக்கு முன்னாடி பேச முடியாது, அதனாலதான் வாயை முடிக்கிட்டு இருந்தேன். சரிங்களா? நான் ஏதோ கெட்ட எண்ணத்துல சொல்றேன்னு நினைக்காதீங்க. கல்யாணத்துக்கு வர முடியுமோ வர முடியாதோ தெரியல, ஆனா பிள்ளைங்க ரெண்டும் சந்தோஷமா நீண்ட நாளைக்கு நல்லபடியா இருக்கும். இதுவும் இல்லாம அந்த பிள்ளைய பார்த்தாலே தெரியுது நல்ல பிள்ளைன்னா. நம்ம ராமுக்கு ஏத்தபடி நல்ல பிள்ளை தான். கல்யாணத்தை பண்ணி கொடுங்க. இவனுக்கு வராம இருக்கிறதே நல்லதுதான். சரியா? போயிட்டு வரோம். வரீங்களா இல்ல விட்டுட்டு போணுமா? சரிக்கா, போயிட்டு வரோம். சரிம்மா. ஐயா தலையெழுத்து, இன்னும் என்னென்னலாம் பார்க்க போறான்னு தெரியலையே. ஐயா கடவுளே, கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சு வையா. நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும். ஐயோ. வணக்கம் சொந்தங்களே. சில பல பர்சனல் ப்ராப்ளம்ன்றதுனால ஒரு 3 டேஸ் வீடியோஸ் போட முடியல. சாரி சாரி கேட்டால் சரியாகாதுன்னு தெரியும். நிறைய பேர் கொஞ்சம் கோவமாகவும் இருக்கீங்க. கேர்ள்ஸ் ப்ராப்ளம், அப்புறமா வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அது ஒரு மாதிரி இஷ்யூஸ், பொங்கல் வேலை நிறைய இருந்ததுனால உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதனால தான் வீடியோ எடிட் பண்ணேன் இன்னைக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சாரி, இனிமேல் கரெக்டாக வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மாதிரி ஒன்று எடிட் பண்ணி இன்னொரு சேனலில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேனா சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சொன்னாங்களே. இன்னைக்கு ஈவினிங் 5:30 இல்லைனா 5 o'clock அந்த வீடியோ ஷார்ட்ஸ் வந்து வேறு சேனலில் அப்லோட் பண்ணுவேன். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் என்ன இஷ்யூன்னு கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க, உடம்பு முடியலையான்னு. அது வந்து கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம், வெளியே லீக் அவுட் பண்ண முடியாத மாதிரி. ஸோ மன்னிச்சிருங்க. உடம்பு முடியல அது ஒரு சைடு, சில பல சண்டை சச்சரவு, அந்த மாதிரி வேலை நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக வீடியோ வரும். வேற என்ன, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சொந்தங்களே.